ஹலோ எவ்ரிவன். 4 o'clockலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம ராமேஸ்வரம் போகிறதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பேர் டிக்ஸிந்த். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பயங்கர குளிரில் சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு ஒரு 4 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 195 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 hours போட்டிருக்குங்க. சரி வாங்க போகலாம். ஹலோ கைஸ், இப்போ சன்ரைஸ் ஆயிடுச்சுங்க. அப்பா தான் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஏகேவோட சிட்டிசன் படத்துலேருந்து பூக்காரா பாட்டு கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. நான் ஓல்டு சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டேங்க. பட் என்னன்னே தெரில, இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு யாராவது இந்த சாங் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே போகிற வழியில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சலான்னு சொல்லிட்டு ஸ்ரீ ஐஸ்வர்யாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டோங்க. அப்புறம் கார் அங்கே பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் அப்படியே ஒரு மசால் தோசையும் ஒரு பருப்படையும் சாப்பிட்டோம். நம்ம ட்ராவலில் இருந்தால் கூட நம்ம மனசு வச்சா கண்டிப்பாக நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம மனசு வச்சா போதும். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆளோட ஒரு டயட் பிளானுங்க. யாருன்னு கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்க, அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா தோசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃபுட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, பட் மீடியம் ப்ரைஸில் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படியே என்னோட ஃபேவரட் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு ராமேஸ்வரத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஆச்சு. ஆல்மோஸ்ட் ராமேஸ்வரத்தை பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு மண்டபம் முகாமை பார்க்க போயிருந்தோம். அங்கே ஏன்டா போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேம்புக்கும் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. தட்ஸ் நாட் ஏ சிம்பிள் கனெக்ஷனுங்க, இட்ஸ் அன் எமோஷன். அது ஒரு பெரிய கதைங்க, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்படியே கேம்புக்கு போனால் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய கேட்டை போட்டிருக்கானுங்க. உள்ளே போகணும் அப்படின்னு போய் கேட்டால் உள்ளே கார்லாம் போக முடியாது, உள்ளே கார் போகணும் அப்படின்னா கலெக்டர்கிட்ட கண்டிப்பாக பர்மிஷன் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. வேணும்னா நீங்கள் மட்டும் உள்ளே போய் நடந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் உள்ள முகாமுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும், அதனால நாங்கள் போகலைங்க. ஸோ அப்படியே நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். சரி ஓகேங்க, அப்படியே ராமேஸ்வரம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சம ஸ்பாட் தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கே அப்படியே நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஹலோ காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ராமேஸ்வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து கடல் பக்கத்தில் வந்துட்டோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பன் பாலத்துக்கு தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் நிறைய இடத்த நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க விளாக கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பன் பிரிட்ஜோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. இப்போ இந்த பிரிட்ஜுக்கு மேலே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ பிரிட்ஜ் ஓரமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க வெஹிக்கிள்ஸ் நிப்பாட்டிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நாங்களும் பார்த்தீங்கன்னா எங்களோட காரை சைடில் நிப்பாட்டிட்டு இறங்கி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜுக்கு மேலே தான் நிற்கிறோம். புதுசாக கடலில் கட்டினா ரயில்வே ட்ராக் பார்த்துக்கோங்க. நம்ம ஷாருக்கான சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் வர டெரராஸ்டா சூடுன பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்தாங்க. இந்த இடத்துல இங்கே இல்லை, பாம்பன் பிரிட்ஜெலாம் எடுத்திருந்தாங்க. அந்த ட்ராவல் சீன் மட்டும் எடுத்திருப்பாங்க பாம்பன் பிரிட்ஜில். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா February 24, 1914 இங்கே ஒரு ரயில்வே பிரிட்ஜ் மட்டும் கட்டினாங்க. ட்ரெயின்ஸ் மட்டும் தான் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல்ல கடலில் கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ் அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ். அப்போவே இந்த ரயில்வே பிரிட்ஜோட லென்த் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருங்க. அப்புறம் 143 காங்கிரீட் தூண்கள் பார்த்தீங்கன்னா கடலுக்கு மேலே இந்த பிரிட்ஜை பிடிச்சிட்டு இருக்குங்க. அப்புறம் இங்கே உள்ள உப்பு தண்ணி, கடுமையான காற்று, அப்புறம் சூறாவளிகள்னால பிரிட்ஜ் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேலஞ்சிங்காக அப்போ இருந்தே இருந்துட்டு வருது. அப்புறம் மேலே போகிற ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லோ ஸ்பீடில் தான் போகும். ஏன் அப்படின்னா பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக போகன்றதுக்காண்டி. அப்புறம் கடந்த 100 ஆண்டுகளில் இந்த ரயில்வே பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா பல சூறாவளிகள்னால, எஸ்பெஷலி 1964 தனுஷ்கோடியில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நிறைய சூறாவளிகள்னால இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்குங்க. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஓல்டு பிரிட்ஜை பற்றி தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் 2025 ஒரு புதுசான ரயில்வே பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அந்த புது ரயில்வே ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் போகலாம், ரொம்பவே மாடர்னாகவும் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரயில்வே பிரிட்ஜ் மட்டும் இல்லைங்க, 1988 அண்ணன் இந்திரா காந்தி ரோட் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு வெஹிக்கிள்ஸ்லாம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜுக்கு மேலே தாங்க நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். 1984 இந்திரா காந்தி டெத்துக்கு அப்புறம் இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணனால அவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக இந்த பிரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரையை பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. இந்த பிரிட்ஜோட லென்த் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.3 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வரும். ஆல்மோஸ்ட் ரயில்வே பிரிட்ஜோட கொஞ்சம் ஒரு 300 மீட்டர் அதிகமாக, அவ்வளோதான்.
சரி ஓகேங்க. நெக்ஸ்ட் அடுத்த பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு பிரிட்ஜை தாண்டி போயிட்டாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆச்சுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளிங்க. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என அழைக்கப்படும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட மெமரியலுக்கு தாங்க வந்திருக்கோம். 27 ஜூலை 2015 அப்துல் கலாம் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு 30 ஜூலை 2015 அவரை பார்த்தீங்கன்னா அவர் சொந்த ஊரான ராமேஸ்வரத்திலே பார்த்தீங்கன்னா பேய் கரும்பு அப்படின்ற இடத்துல அவரை அடக்கம் பண்ணுறாங்க. தென் 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா 27 ஜூலை 2017 அப்போ அவரோட செகண்ட் டெத் ஆனிவர்சரி அப்போ நம்மளுடைய பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வைக்கிறாருங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அலோடு கிடையாதுங்க. ஸோ உள்ளே நான் பார்த்ததை மட்டும் சொல்கிறேன். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லி ஆகணுங்க. அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்தியாவில் நிறைய ட்ரெடிஷ்னலான ஆர்கிடெக்சரை பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்படியே என்ட்ரன்ஸை பாருங்கள், அப்படியே நம்ம இந்தியா கேட் மாதிரி இருக்கு. போய் உள்ளவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெங்கல சிலை ஒன்று இருக்குங்க. நம்ம அப்துல் கலாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒரு வீணை வாசிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை இருக்கு. ஸோ அவருக்கு மியூசிக் மேலே உள்ள அன்பை வெளிப்படுத்துறதுக்கு வச்சிருக்காங்களாம். அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் ஹால் மாதிரி நிறையா இருந்துச்சுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின அவார்ட்ஸ் இருந்துச்சு. அவர் கண்டுபிடிச்ச மிசைல்லாம் ரெப்ளிகேட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அவார்ட்ஸ் ஒரிஜினலு, ஆனால் அந்த மிசைல்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெப்ளிகேட்டாக பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா பர்சனலாக யூஸ் பண்ண காஃபி கப்பு, பாட்டிலு, பிளேட்டு இதெல்லாம் ஒரிஜினலாக இருந்துச்சு. அப்புறம் அவர் சாகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக அவர் கொண்டு போன புக்கு, நோட்டு, ட்ரெஸ்ஸு, அவரோட செப்பல், ஷூவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக உள்ள வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக அவரோட மெமரியில் பார்க்கும்போது ஒன்று தாங்க சொல்ல தோணுது. சின்ன வயசில் வீடு வீடாக பேப்பர் போட்டுட்டு இருந்த ஒரு பையனுக்கு அவன் செத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே இவ்வளோ பெரிய மெமரியில் கட்டி மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அவரோட லைஃப்பில் அவர் என்னென்னலாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு கோட் தான் நான் வருது. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இந்த கோட் பார்த்தீங்கன்னா அந்த மெமரியிலுக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கோட் வேறு. ஸோ அந்த இடத்துல நின்று வாசிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பிறப்பு ஒரு சம்பவமாக தாங்க இருக்கும். ஆனால் நம்மளோட இறப்பை பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திரம் வந்துடுது. அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அடையாளத்தை இந்த உலகத்தில் பதிச்சுட்டு போகணும். மைண்டில் நான் வச்சுக்கோங்க. அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளநீ கடையில் இளநீ குடிச்சோங்க. ஒரு இளநியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபா சொன்னாங்க. ஆனால் இளநீ பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே இருக்காது. அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கணும்னு விரும்புகிறேங்க. மெமரியலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார்டன் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் மெயின்டெனன்ஸுமே செம பக்காவாக இருந்துச்சு. ஒரு குப்பை கூட உள்ளே கிடையாது. அப்போ தான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படியே கொஞ்சம் மெமரிலுக்கு வெளியில் வந்து பார்த்தா நீங்களே பாருங்களேன் நம்மளோட என்விரான்மெண்ட் எப்படி குப்பையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் மெமரிலுக்குள்ளே பண்ணுற மெயின்டெனன்ஸை நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக பண்ண முடியாது? கரெக்டு தான், பப்ளிக்கோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஆனால் நம்ம கவர்னன்ஸ் சரியாக இருந்தால் அவங்க நினச்சா கண்டிப்பாக பண்ணலாங்க. பார்ப்போம் இப்போ தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகிறோம். ஸோ அடுத்த பிளேஸுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படியே ரோட்லேயே. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம அப்துல் கலாம் அவர்களோட மெமரியலில் இருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ராமேஸ்வரத்துலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிளான ராமநாத சாமி டெம்பிளுக்கு தாங்க போகிறோம். ஸோ ஃபைனலாக ஸ்ரீ ராமநாத சாமி டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 800 வருஷத்துக்கு முன்னாடியே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பல செஞ்சுரிஸாக கட்டி 18th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்க. இந்து கோயில்லையே ரொம்பவே புனிதமான கோயில்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு இந்துசம் பற்றிலாம் பெருசாக தெரியாதுங்க. கோவிலை சுற்றி செம்ம டிராஃபிக்குங்க. ஸோ காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிட்டவங்க. உள்ளே பார்த்தா உண்மையாகவே அவங்க சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சர் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உள்ள உள்ள டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது பல பேரோட உழைப்பு தாங்க கண்ணுக்கு தெரியுது. அப்புறம் சிவனோட 12 புனித ஜோதிலிங்க கோயிலில் இதுவும் ஒன்றுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கோயிலோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே லாங்கஸ்டான காரிடார் கொண்ட கோயில் இதுதாங்க. சுமாராக ஒரு 3850 அடி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கோயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூண்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ டோட்டலாக 1212 தூண்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருக்குது. அப்புறம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராமாயணோட கனெக்ட் ஆகிருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னன்னா ராமா பார்த்தீங்கன்னா ராவணாவை டிஃபீட் பண்ணிட்டு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து சிவனை வழிபட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்குங்க. அப்புறம் கோயிலை பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி பார்த்துட்டோங்க. நெக்ஸ்ட் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே ஃபைனலாக வெளியில் வந்துட்டோங்க. அப்புறம் ஏதோ பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே ஒரு சன்னதி இருக்குது போல். ஸோ அதுக்கு போகிற வழி மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க. சரி சும்மா நடக்கும்போது அதில் நடந்தோம். சரி அதுவும் முடியும்னு பார்த்தா போய்கிட்டே இருந்துச்சு. சரி அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்து பார்த்தா சிறப்பு தரிசனம் அப்புறம் பொது தரிசனம்னு சொல்லிட்டு 2ஆக வச்சுருக்காங்க. சரிங்க அப்படியே நாங்கள் பொது தரிசனத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. உள்ளே போகும்போதே ஃபோனில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா சில இடங்கள் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்தோங்க. அப்புறம் உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போகுது போய்கிட்டே இருக்குங்க. எங்கெங்கேயோ போகுது, அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் போய்கிட்டே இருந்தோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யானைக்கிட்ட பிளெஸிங் வாங்குற மாதிரி இடம் இருந்துச்சுங்க. ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆல்ரெடி ஒருத்தன் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவனை டெலிட் பண்ண சொல்லி கற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த யானையை வீடியோ எடுத்தேன்.
ஸோ அடுத்து ஃபைனலாக கோயிலோட சன்னதிக்குள்ளே போயிட்டோங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ நாட் அலோடுங்க. ஸோ என்னால் எடுக்க முடியல. அப்புறம் சாமியை பார்த்தாங்க. ஒரு பெரிய லாங் வாக் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லா எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சுங்க. அப்புறம் வெளியில் வந்துட்டோங்க கோயிலை விட்டு. அடுத்து கோயிலை சுற்றி செம்ம டிராஃபிக்குங்க. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஃபைனலாக எல்லா டிராஃபிக்கையும் தாண்டி அதுலேருந்து வெளியில் வந்துட்டோங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பிளேஸான தனுஷ்கோடியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இங்கே செக் போஸ்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அங்கே என்விரான்மெண்டல் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு பெர் வெஹிக்கிளுக்கு 20 ரூபா வாங்குறானுங்க. அப்புறம் உள்ளே போய் பிளாஸ்டிக் எதையும் கீழே போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புனாங்க. அப்படியே உள்ளே போயிட்டோம். அப்புறம் தனுஷ்கோடி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடம் தெரிஞ்சுங்க. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் தாங்க. அது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா கோதாண்டராமர் கோயிலுங்க. அந்த கோயிலை சுற்றி செட்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனாலேயே அங்கே பார்க்க போனோம். அப்படியே அங்கே உள்ளே போனோங்க. போயிட்டோம். கோயிலை சுற்றி போயிட்டோங்க. சரி அப்படியே காரை பார்க் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போகமான்ற மாதிரி கேட்டேன். ஸோ திருப்பியும் கோயிலா அப்படின்ற மாதிரி வேணான்ட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போன ராமநாத சுவாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வாக் போனோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லா எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி விட்டுருச்சு. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே போக வரலன்ட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. அப்படியே நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி நோக்கி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டே இருக்கோம். அப்படியே ஃபைனலாக தனுஷ்கோடி போயிட்டாங்க. ரெண்டு பக்கமும் சம வியூவு. அப்படியே தனுஷ்கோடிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் போனால் அரிச்சல் முனை அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. சும்மா அதை மேலோட்டம் பார்த்துட்டு சரி 2 o'clock ஆச்சுன்னு சொல்லிட்டு முதல்ல லஞ்சை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சீ ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நம்ம லஞ்சை முடிச்சலான்ற மாதிரி போயிட்டோங்க. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டோங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மணப்பாடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சாப்பிட்டோம். மணப்பாடில் இருந்த அளவுக்கு இங்கே ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லைங்க. ஸோ அப்படி லஞ்சை முடிச்சு தனுஷ்கோடியை சுற்றி பார்க்கலான்ற மாதிரி கிளம்பிட்டோங்க. செம்ம காத்தடிச்சுதுங்க. ரோடு சைடு அப்படியே மணல் வந்து அப்படியே முடிடுச்சு. சரி ஓகேங்க. தனுஷ்கோடியை பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தனுஷ்கோடியில் 1964 நடந்த ஒரு பயங்கரமான ட்ராஜடியை சொல்லிடுறேன். 1964க்கு முன்னாடி தனுஷ்கோடியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, காலேஜ் இருந்துச்சு, ஸ்கூல் இருந்துச்சு, சர்ச் இருந்துச்சு, ஹோட்டல் இருந்துச்சு, நிறைய வீடுகள் இருந்துச்சு. ஸோ இப்படி சொல்லிட்டு தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நகரமாகவே இருந்துச்சுங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு போர்ட்டாகவே இருந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் பிஃபோர் 1964க்கு முன்னாடி 5000 பேருக்கு மேலே அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 1964 December 22 அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்துட்டு இருந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சூறாவளினால அந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற அந்த ஊர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காணாமல் கடலுக்குள்ளே அடிச்சிட்டு போயிருக்குங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சரியான இடம் இல்லை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சூறாவளின்னு தப்பிச்சு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கும் நியர்பை வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரீலோகேட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அப்போ இருந்து சூறாவளியில் அடிச்சுட்டு போய் மீதமுள்ள வீடுகள், சர்ச்சு, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் தனுஷ்கோடியை பார்த்தீங்கன்னா யாருமே ரீபில்டு பண்ணவே இல்லை. அங்கே யாருமே பர்மனெண்ட்டாகவும் தங்குறது இல்லை. அதுக்கப்புறம் தனுஷ்கோடியை பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கோஸ்ட் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 200 ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பிஸ்னஸ் அண்ட் ஃபிஷிங்காண்டி இருக்க தான் செய்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லணுங்க. நிறைய கட்டுக்கதைகள் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியை பற்றி இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்ற மாதிரி யாருக்குமே தெரியல. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நைட்டில் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாரையும் திடீர்னு ஒரு பெரிய சூறாவளி வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுச்சு. தனுஷ்கோடியில் உள்ள எல்லா மக்களையும் அடிச்சிட்டு போயிடுச்சு, ஒருத்தர் விடாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கடலில் மூழ்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கதைகளாக இருந்தாலுமே அந்த கட்டுக்கதைகளுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆக்சுவலாக 1964க்கு முன்னாடி அங்கே வாழ்ந்தவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா 5000 பேர். ஆனால் அந்த சூறாவளிக்கு அப்புறம் இறந்தவங்களோட கவுண்ட்டு சரி, அதுலேருந்து தப்பிச்சவங்களோட கவுண்ட்டு சரி, எக்ஸாக்டாக இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் சில பல நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1800 பேர் இறந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கலாம் அட்லீஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ஸியாக தான் சொல்கிறாங்க, எக்ஸாக்டாக சொல்லலை. தென் அதுலேருந்து தப்பிச்சவங்களும் இருக்காங்க, ரெஸ்கியூ பண்ணப்பட்டவங்களும் இருக்காங்க. பட் அவங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே யாருக்குமே தெரியாது. அவங்க எத்தனை பேர்னு கூட எக்ஸாக்ட் நம்பர் யாருக்குமே தெரியாது. பட் மிகப்பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. தனுஷ்கோடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போனது உண்மைதான். பட் எத்தனை பேர் செத்துருக்காங்க, எத்தனை பேர் தப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. தென் இன்னும் பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் அங்கே முன்னாடி வாழ்ந்து சூறாவளியில் அடிச்சுட்டு போனவங்களோட குரல் பார்த்தீங்கன்னா கேட்குன்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. மேபி இருக்கலாங்க, நமக்கு ஐடியா இல்லைங்க அதை பற்றி. சரி ஓகேங்க, ஹிஸ்ட்ரி போதும். வாங்க தனுஷ்கோடியை சுற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அழிஞ்சு போன சர்ச்சுக்கு தாங்க போனோம். இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914 கட்டியிருக்காங்க. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கட்டியிருக்காங்க. இந்த சர்ச்சை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ட்ராஜடியோட எமோஷனல் சினாரியை பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குதுங்க. அப்படியே சர்ச்சை தாண்டி உள்ள பீச் சைடு போயிட்டாங்க. அங்கே கொஞ்ச நேரம் கடலை பார்த்துட்டு அப்படியே ஒரு சோடா வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே தனுஷ்கோடியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் பார்த்தீங்கன்னா சோலார் தான் யூஸ் பண்ணுறாங்க, கரண்ட் பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு பில்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. இங்கே தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட சத்ரியன் படத்தோட கிளைமேக்ஸ் பற்றி எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நான் படம் பார்க்கல, பட் அம்மா சொன்னாங்க. ஸோ இந்த மொத்த தனுஷ்கோடியையுமே சுற்றி முற்றி பார்த்தாலுமே 1964க்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட நிறைய வீடுகள்,
பார்க்க முடியுது. அப்புறம் நிறைய இது பார்த்தீங்கன்னா மணல்லையும் மரங்கள்லையும் மூடப்பட்டிருக்கு. நிறைய வீடுகள் இருந்திருக்கு போல. ஸோ அதெல்லாம் பார்க்க முடியுது நம்ம. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியிலேயே உயரமாக ஒரு இடம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அதான் தனுஷ்கோடியில் லைட் ஹவுஸ். அங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அடுத்து இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 12 ரூபா வாங்குறாங்க. அப்படியே உள்ளே போயிட்டாங்க. உள்ள லிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சு. அட் அ டைமில் 6 மெம்பர்ஸ் போகலாம் வரலாம். ஸ்டேர்ஸில் போகிறவங்களும் போகலாங்க. நாங்கள் லிஃப்ட்டில் அங்கே போனோம். நெக்ஸ்ட்டு லைட் ஹவுஸோட டாப்புக்கு போயிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியோட ஃபுல் டாப் வியூமே நீங்கள் பார்க்கலாங்க. செம்மையாக இருந்துச்சு. சரி அப்படியே அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். தென் தனுஷ்கோடியில் உள்ள அரிச்சல் முனை அப்படிங்கிற இடத்த பார்க்கலான்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும். அந்த அரிச்சல் முனை தான் பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோடு போகிற மாதிரி வச்சிருக்காங்க போல. இந்த அரிச்சல் முனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 வரைக்குமே உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த விதமான வெஹிக்கிள்ஸு 2 வீலர்லாம் போக முடியாது. ஒன்லி ஜீப் மூலியமாக கூட்டு போகிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ 2016 அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அரிச்சல் முனையிலேருந்து ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் தாங்க. அப்புறம் அரிச்சல் முனையிலேருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க போய் உண்மை என்னன்னு பார்க்கலாம். ஃபைனலாக அரிச்சல் முனை வந்துட்டோங்க. சுற்றி 2 பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் தாங்க. உள்ளே அப்படியே ஒரு ரோடு போகுது. ஃபைனலாக ஒரு எட்ஜோட முடியுது. நாங்கள் வந்து அந்த எட்ஜ் வரைக்கும் போனோங்க. சரியான மணலுங்க. எதுவுமே கண்டிப்பாக வாங்கி சாப்பிட முடியாது. ஏன்னா காற்றுக்கு பார்த்தீங்கன்னா மண் அடிச்சு அப்படியே நம்ம மூஞ்சிக்கு தான் வருது. ஸோ அதனால் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி அப்படியே எட்ஜ் வரைக்கும் போயிட்டோங்க. இந்தியாவோட ஸ்டேட் ஆஃப் எம்ப்ளம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அப்படியே அங்கே போய் சுற்றி பார்த்தோம். ஸ்ரீலங்காலாம் ஒன்றும் தெரில. ஏதோ ஒரு குட்டி ஐலாண்டு மட்டும் தெரிஞ்சுங்க. அதுவும் பக்கத்தில் தான் தெரிஞ்சு. சரி நெக்ஸ்ட் அங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஹலோ எவ்ரிவன், ஃபைனலாக நம்ம ராமேஸ்வரம் ட்ரிப் பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 5:30 ஆகுது. ஸோ நம்ம வீட்டுக்கு போகலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த விளாகில் பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸ்லேயும் சரி விளாக்ஸ்லேயும் சரி கண்டிப்பாக நம்ம குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு இந்த ராமேஸ்வரம் ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் பிளேசஸ் பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக ராமேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னா நம்ம போன இடங்களை ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நிறைய இடங்கள் இருக்குங்க இன்னும் நம்ம பார்க்குற இடங்கள். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஐ திங்க் நான் இன்றைக்கி போன இடங்கள்லாம் ஓரளவு முடிஞ்சளவு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம போகிற வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக ஃபியூச்சரில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி குவாலிட்டியாக வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. பாய். அப்படியே ஒரு 5:30க்கெல்லாம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வீட்டில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பாவும் தம்பியும் ஓட்டினாங்க. ஸோ இப்போ நாம பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். நான் தனுஷ்கோடிலேருந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 212 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே நானே ஓட்டலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அப்படியே 8 o'clock ஆச்சுங்க. ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா டின்னரை முடிச்சிட்டோங்க. நான் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டேன். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ரைஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் வெறும் காவாசி மட்டும் தான் சாப்பிட்டாங்க. மிச்சத்தை பார்த்தீங்கன்னா கொட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடாம கொட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தவறான செயலுங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக எத்தனையோ பேர் பல கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால நம்ம ஈஸியாக கொட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க வீட்டில் யாராவது இப்படி பண்ணாங்க அப்படின்னா இனி இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லுங்கள். இல்லை நீங்களே அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இனிலாம் இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணுற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நினச்சா கண்டிப்பாக மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் மனசு வச்சு தான் முடியும். ஸோ இனியாவது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படியே 11:45க்கெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டை ரீச் பண்ணிட்டாங்க. சரி ஓகேங்க, இதோட இந்த விளாக் பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இந்த விளாகை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபைனலாக எனக்கு இந்த ராமேஸ்வரம் போனது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் தான் கொடுத்துச்சு. என்ன பயங்கரமாக இம்பாக்ட் பண்ண ஒரு பிளேசஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்துல் கலாமோட மெமரியில் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வந்துச்சு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெமரியில் கட்டி அதை எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்க, இந்தியா ஃபுல்லாக இருந்து வந்திருக்காங்க, அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வர்றாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றப்ப அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் அவர். ஸோ அப்படிப்பட்ட மனிதருக்கு இந்த மாதிரி மெமரியில் கட்டிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் இந்த மாதிரி வரணும், நம்ம இறந்ததுக்கப்புறம் கூட மக்கள் இந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி நம்ம சாதனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போன எனக்கு தோணுச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு மெமரபுளாக இருந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சொல்லப்போனா ராமநாத சுவாமி டெம்பிள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்லா தாங்க இருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜியஸாக எதுவும் பெருசாக தர மாட்டேன். பட் அந்த டெம்பிளுக்கு போனது பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி சொல்லியே ஆகணும். இது வந்து ரேங்கிங்லாம் ஒன்றும் கிடையாது. தனுஷ்கோடி கூட டாப்பில் போகலாம், செகண்டில் போகலாம். ஸோ தனுஷ்கோடியை பற்றி சொல்லி ஆகணும். உண்மையிலே சூப்பரான இடம். ஆனால் அந்த ட்ராஜடியை நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ மக்கள் அந்த ஊரில் இறந்துருக்காங்க அப்படின்றப்ப கொஞ்சம் கவலையான இடம். ஸோ பார்க்கும்போது லைட்டாக இதாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு.
எனக்கு மெயினாக அதில் தோணுது பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சை பார்க்கும்போது தாங்க ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு சர்ச் அங்கே இருந்திருக்கு. ஸோ இடிஞ்சு ஒரு பாதி இருக்குது அப்படின்றப்ப அது உள்ள சர்ச்சில் உள்ள அந்த சிம்பிள்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. தென் அரிச்சல் முனையை பற்றி சொல்லி ஆகணும். அரிச்சல் முனை பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்பாட்டு. ஏன்னா கொஞ்சம் காற்று தான் அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் மண்ணெல்லாம் மூஞ்சில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜை பற்றி நான் சொல்லணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான இடங்க. நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சீவியூலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம பார்க்காத இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரில, நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ராமேஸ்வரம் போனோம் அப்படின்னா அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்புறம் இது வரைக்கும் போன இடங்களையும் நம்ம முடிஞ்சளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு என்னோட ஆசை. ஸோ போன விளாக்கு இந்த விளாக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா, போன விளாகில் பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட் வீடியோ எதுவுமே எடுக்கல. ஆனால் இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் பேசி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ விளாகை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நான் அகைன் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். சரி, ஓகேங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன். இந்த மாதிரி விளாக்ஸு, சினிமா, அப்புறம் பாலிடிக்ஸு, சொசைட்டி சம்மந்தமான பிரச்சனைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நம்ம ஏதாச்சும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்ங்க.